இதுவே நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தா நம்பியார் நகர்ல எங்களை யார் நம்பி யார் கூட்டு வந்தான்னு கேட்பாங்க. உங்களை நம்பி யாருங்க கூட்டு வந்தா? அதான் நம்பியார். இந்த ஒரு பாயிண்ட் தான் 300 ரூபாய் பிடிக்க போறீங்க. எனக்கு இல்ல, பழனி சார். நான் என்ன செய்ய, அவர் சொன்னதை நான் சொல்றேன். ஆமா, நல்லா இருந்தா நான் வாங்கிடுவேன், கம்மியா இருந்தா அவர் வாங்கிடுவேன். கீழே வந்து நீங்க ஒரு ஆச்சரியமா பாக்குறீங்க, என்ன அவங்களே கை தட்டி சிரிச்சுக்கிறாங்க. சில நேரம் தேவைப்படுது, சில மக்களை நம்ப முடியாம. ஆனா வெள்ளந்தியான மனிதர்கள், உங்களுக்கு அதிபத்த நாயனாருடைய அன்பு கிடைச்சனால என்னவோ இன்னைக்கு வந்திருக்கிற 6 பேச்சாளர்களும் அழகழகான பேச்சாளர்கள், முத்து முத்தான பேச்சாளர்கள். அதுல முத்தும் ஒரு பேச்சாளர் அப்படின்றது. நான் சில்லறம் பயங்கர புலோவா பேசுவேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கும் சில்லறம். அப்புறம் இந்த நிகழ்வில் நல்ல ஒரு தலைப்பு, வழக்கம் போல தலைப்பு இல்லாம வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலமா இந்த காலமா, நம்ம முன்னோர்கள் பாட்டன் பூட்டன் பாட்டி வாழ்ந்த அந்த அற்புதமான காலம், கூழ குடிச்சு கூலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலம் சொல்லுவாங்க. பீஸா சாப்பிட்டு பீசு பீஸா போயிட்டாங்க அப்படின்னு சிரிப்பு சிரிப்பா அவங்க பேசும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த தலைப்பில் வாதிட வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு ஆளுக்குள்ளும் பல்வேறு திறமைகள், ஆழமான கருத்துக்கள், அற்புதமான சிந்தனைகளை இந்த மேடையில் இறக்கி வைக்க போறாங்க. என் அன்புக்குரிய நம்பியார் நகர் மக்களே, இதுவரைக்கும் நீங்க பட்டிமன்றம் கேட்காட்டியும் கூட இந்த முறை அவர்கள் ஒரு விஷயங்களை பேசும்போது நன்றாக கைதட்டுங்கள். நல்ல நகைச்சுவை சொல்லும்போது மனசு விட்டு சரி. உலகத்தில் கோடீஸ்வரன் யாருமே கிடையாது. இன்னைக்கு சொல்ற யாரு கோடீஸ்வரன்? இங்க இருக்கிற அத்தனை பேரும் தான் கோடீஸ்வரர்கள். என்ன காரணம் தெரியுமா? வாயார பேசி, மனசார ரசிச்சு, காலார நடந்து, இதயமாற சிரிக்கிற ஒரு உணர்வு யாரு கிடைச்சிருக்கு தெரியுமா? பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட கிடையாது. கட்டாந்தரையில் துண்ட விரித்தால் கண்ணசன் தூங்குமே, அது அந்த காலம். என்கிட்ட பச்சை கலர் சேலருக்கு பளிச்சுன்னு கட்டிட்டு வந்துடுவேன். நான் எதுக்கு அசராதால், அது நீங்க லேசா நினைக்காங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் பேசிக்கிட்டே அவர் தண்ணியை குடிச்சுட்டு இருக்காரு. ஒரே குழப்பமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரியாய் நீங்க குழம்பிடுவீங்க, நாங்க தெரிஞ்சிருவோம். இந்த விழாவில் கமிட்டியாளர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பண்பாடோடு மஞ்சள் துணி உடுத்தி இப்படித்தான் இருக்கணும், காப்பு கட்டி. ஆனால் சில ஊரில் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. நான் போயிருந்தோம், எங்கள் தேனி சின்னமனூருக்கு போயிருந்தோம் போன வாரம். மஞ்சள் கயிறு கட்டியிருந்தவர்கள் அதிக ஆர்ப்பாட்டமாக இருந்தாங்க, அங்கே விழுந்து. எல்லாம் பண்பாடோடு, ரொம்ப பெரிய விஷயம், பெருமையாக இருக்கிறது. எங்களை அழைத்து வந்து எங்களுக்கு பெரிய மாலை மரியாதை செய்யணும். இப்படி பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்க கேட்டு ரசிச்சாலே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இது போதும் சார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் மரியாதை போடுறோம்னு சொல்லி 2.25 அடி நீளத்தில் ஒரு சால்வையை கொண்டு வந்து வேட்டையில பட்டார் 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 உதறினார். நான் தலையை கீழே குனிஞ்சிட்டே இருந்தேன். அந்த சால்வைக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு, அதை எடுத்து எனக்கு பொத்திட்டு சால்வை அவர் கொண்டு விட்டார். ஊருக்கு போய் ஒரு செய்தி படிக்கிறான். இனிமேல் இந்த நகைச்சுவை சொன்னீங்கன்னா என்னன்னு கேளுங்க. நான் இங்க எதை சொல்லாமனு முதல்ல இன்னைக்கு கூட க்ளோஸ் பண்ற நகைச்சுவை இருந்தாலும் இந்த 6 பேரும் எனக்கு ரொம்ப அன்பிற்குரியவர்கள். ஒரு 65 ஆண்டு காலம், 65 வயசா இருக்கும் போது அப்படியே சோர்ந்து அசதியா அப்படி வீல் சேர்ல படுத்திருக்கும் போது யாருக்கடா போன் பண்ணலாம் நினைக்கும் போது ஒரு சில இதயங்கள் தான் நம்மளை தொட்டு செல்லும். அந்த மாதிரி எங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் இந்த 6 பேச்சாளர்கள். அதுல நாங்க கூடுதல் சந்தோஷம். என்ன காரணம்னா இவங்க பேசும்போது இதை நீங்க முழுமையாக அனுபவித்துக் கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் சிரிச்சா ஒரு சொல் ரத்தம் ஊறும்ன்றார் டாக்டர். நீங்க 3.5 மணி நேரம் சிரிக்க போறீங்க. ரத்தம் கொப்போ 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 கொப்போன்று ஊறி காது வழியா மூக்கு வழியா ஒழுகுனாலும் ஒழுகும். பக்கத்தில் ஒரு கிளாஸ் வச்சுக்கணும். அங்க ஒரு அம்மா இப்படித்தான் போன பட்டிமன்றம் சொன்னாங்க. கடைசியில் அடிச்சு அவங்களுக்கு கொப்போன்னு ரத்தம் வந்து ஓடினாங்க. ஒரு ஆசைக்கு சொல்லிடுவோம், நடக்குது நடக்காது 2வது பட்சம். அதனால வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலமா இந்த காலமா என்ற அற்புதமான தலைப்பில் உரையாட வாதிட வந்திருக்க கூட பேச்சாளர்கள். தீவிரவாதம் கேள்விப்பட்டிருக்கோம், இங்கேயும் நடக்கும். தீவிரவாதம் தீவிரமா இருக்கும் அவங்களுடைய வாதம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. நான் பாட்டி சொல்லிட்டு பேர் அறிவுப்படுத்திருக்கணும். ரொம்ப ஆழமா போய் பாராட்டு வாங்குறேன்னு சொல்லி நானே அவமானப்பட்டு போற இடம் தான் இருக்கும். இந்த பேச்சாளர்களை ஒரு சிறிய அறிமுகம் செய்துவிட்டு பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்கலாம் இருக்கோம். அது என்னங்க, அந்த காலம், அந்த காலத்தில் சினிமாவே பாருங்களேன், பாட்டா வரும், பாட்டு பாட்டா இருக்கும். 40 பாட்டு 37 பாட்டு. சாதாரண வாங்கன்ற கூட வசனத்தில் சொல்ல மாட்டேன், பாட்டா வாருங்கள் வாருங்கள்
ஆமா இருக்கும், இப்படியேதான் இருக்கும். அன்னைக்கு பாட்டு பாட்டா வந்துச்சு, இன்னைக்கு பாட்டு பாட்டா வரும். பாகம் 1, சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. பாத்தீங்களா? அன்னைக்கு பாட்டு திடீர்னு கதானா இறந்துருவார். ஆஹா, ஒரு வழியா நீ பாட்டை முடிச்சுட்டு வேண்டாம் நினைப்போம். ஆவியா வந்து 6 பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார் பேயா வந்து. அப்பதான் நம்மளுக்கு கொந்தளிச்சிரும். இதெல்லாம் அவங்க ஒப்பிட்டு பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பழைய படங்களை பாருங்க, அந்த சண்டை காட்சி அவ்வளவு நேச்சுரலா இருக்கும். எம்ஜிஆருக்கு வந்து 7 விதமான சண்டை காட்சிகள் தெரியும். பால் வித்தை தெரியும், வேல் வித்தை தெரியும், குதிரை ஓட்டம் தெரியும், ஆனா எல்லாமே தெரியும். அன்னைக்கு அடிக்கும் போது அந்த சண்டை காட்சி ரியலா ரசிச்சோம். நேற்று ஒரு படத்துல பாக்குறேன், அப்படி ரஜினி அப்படி இறங்கி வர அப்படின்னா 10 பேருக்கு வந்து அவனே எந்திரிச்சு ஓடுறான். ஒண்ணுமே அவங்க செய்யல அப்படின்னா இங்கிட்டு 7 பேர் விழுந்து ஒருத்தர் குடுகுடுன்னு வந்து அவனே விழுந்து ஓடுறான். ஏன்னா அவனுக்கு 300 ரூபாய் விழுகாம போனா பிடிச்சிருவாங்கன்றக்காக. எங்க மாடியில இருந்து ஒரு ஹீரோ விழுகலாம், 120 மாடிக்கு கீழே அங்க போய் நிற்கிறார். ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் இடையில பேசும்போது நகைச்சுவா இருக்கும், தொடக்கத்துல கொஞ்சம் தொய்வாத்தா இருக்கும். இப்படித்தான் அன்னைக்கு சொன்னாங்க, கடைசி வரைக்கும் தொய்வாவே இருந்துச்சேன். அழகான பேச்சு. உண்மையிலே நான் மனசு விட்டு சொல்றேன், உங்களுக்கு பெரிய கொடுப்பனை. இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. தாய் குளங்கள் வீட்டை பூட்டினாடி சில்லற ஆப் பண்ணியாடின்னு கிட்டீங்கன்னா நாங்க மொத்தம் ஆப் ஆகி போயிடுவோம். இங்க உட்காந்து எங்களை மட்டும் பாருங்க. உடனே நாங்க பாக்குற மாதிரியா இருக்கீங்க, உங்களை மட்டும் பார்க்க ஒண்ணு நீங்க பதில் சொல்லக்கூடாது. வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலம் தான் என்று பேசுறதுக்கு வந்திருக்கிறவர். இங்க இருக்க பேச்சாளர் சாதாரண பேச்சாளர் இல்லை. அவங்க மேடையில மட்டும்தான் பேசுவாங்க நினைக்காங்க, விட்டா பாடையில கூட 10 நிமிஷம் பேசக்கூடிய ஆட்கள். உலகத்தில் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, இளநீரை போன்று, தாய்ப்பாலை போன்று புனிதமான ஒரு வேலை ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் வேலை மட்டும்தான். இதுக்கு நீங்க எனக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளவு உங்களை புகழ்ந்திருக்கேன். இப்ப எல்லாம் சொல்லிட்டு பேரை மறந்து போயிட்டேன். அதுதான் இருக்கு, எல்லாம் தெரியும். சும்மா ஒரு நகைச்சுவை தான். என்ன நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றீங்க. அவர் சொந்த ஊர் கொஞ்சம் அப்படி தடுமாற்றம் கொடுக்கக்கூடிய ஊர் மதுக்கூர், பட்டுக்கோட்டை பக்கத்துல. பிரமாதமா பேசுவார், நகைச்சுவா பேசுவார். ஆசிரியர் மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்கள். பாத்தீங்களா? வர்ற அவசரத்தில் ஒன்று 7ஆம் நம்பர் செருப்பு, ஒன்று 9ஆம் நம்பர் செருப்பை போட்டு நேற்று ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா இருட்டு அடிச்சனால மாத்தி அடிச்சிட்டாங்க. பத்தியா வாத்தியார பெருமையா புகழ்ந்தா இந்த செருப்பு அடிச்சுட்டு பிறகு வந்துட்டாங்க. இவங்களை நம்பவே முடியாதுங்க. இருக்கடி இவர்கள்லாம் அந்த காலம் என்று பேசினால், அந்த காலத்துக்கு இந்த கால பெண்மணி ஒரு ஆச்சரியம். அவங்க ஊர் பேராவூரணி. எல்லாரும் போஸ்ட்மேன் சொல்லுவோம். ஆனா இவங்க தான் போஸ்ட் உமன். பெண்ணா இருந்து கொண்டு அஞ்சல் துறையில் வேலை பார்க்கறாங்க போஸ்ட் உமனாக. எனக்கு தெரிஞ்சு பெண்களை போஸ்ட் உமனா போடுறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா கரெக்டா 10ஆம் மாசத்துல டெலிவரி ஆகும். இதெல்லாம் ஆங்கில காமெடி புரியாது. இந்த கேட்கறீங்களா? டெலிவரி ஆகல ஆயிரம். ஆமா. ஆனா நல்ல ஒரு பெண்மணி, எல்லா நடுவருக்கும் பிடிச்ச ஒரு பேச்சாளர் இருக்காருன்னா அவங்க. அங்க கூப்பிடுவாங்க அப்படிலாம் இல்லை. எல்லா அன்பு ஒரு வழிப்பாதை அல்லது இருவழிப்பாதை. நீங்க அன்பு செலுத்துங்கள், உங்களுக்கு அன்பு கிடைக்கும். அப்படியாப்பட்ட அன்புக்குரிய பெண்மணி பேராவூரியை சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு நீங்க. ஆமா, இவர்கள்லாம் அந்த காலம் தாங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு. என்னைக்கு இந்த உரல் குப்பைக்கு போச்சோ, இந்த உடல் மருத்துவமனைக்கு போச்சு. உரல் ஆட்டும் போது, அம்மியில் அரைக்கும் போது இந்த மயில் சிப்பு இல்லையே அப்படின்றத இவங்களுடைய வாதம். அப்படி கிடையாதுங்க. இளைய தலைமுறைக்கு வந்து பாருங்க, எவ்வளவு சீராக இருக்கும், எவ்வளவு வேகமா இருக்கும். மார்க் பாத்தீங்களா? பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்களா? என் பொண்ணு 480 மார்க் எடுத்திருக்கான், 470 மார்க் எடுத்திருக்கான். எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி சந்தோஷப்படுறமே. இந்த மார்க் அன்னைக்கு எடுத்தீங்களா? முடிஞ்சீங்களா? அதே ராமச்சந்திரன் தான் 100 மார்க் என் மையம் எடுத்துட்டானோட அவங்க அம்மா ஆலத்தி தட்டை எடுத்துட்டு ஓடியாந்தாங்க. ஐயோ 100 மார்க்கா வாங்கி பார்த்தா 5 சேர்த்து ஆலத்தி தட்டை வச்சுட்டு விளக்கு மாத்து கட்டி எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்துக்கும் சாதாரண ஆட்கள் கிடையாது. பார்க்கும்போது ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க நினைக்காங்க. பேச்சு பிழிச்சுன்னு வரும். அவங்க திருநெல்வேலி ஒட்டப்பிடாரம் தாலுகா, எட்டயபுரம் வட்டம், 3வது குறுக்கு சொந்து, ஈபி காலனியை சேர்ந்த, ஆமா, தர்மராஜ் அவருடைய புதல்வியுமான, மேரி மாதா அவருடைய 2வது மகளுமான நாங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படி நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் அந்த பிள்ளை உன்னுடைய பயோடேட்டா அனுப்ப மாட்டேன், மாத்தி ரேஷன் கார்டு அனுப்பிடுச்சு. அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம். நிரம்ப மேடைகள். முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள், சிறுவத்தூர் ஆண்டாள் கோயில ஆன்மீக சொற்பொழிவு
3.5 மணி நேரம் ஒரு பெண்மணி பேசி ஆண்டாலே இறங்கி வந்து சப்பு நடிச்சு எந்திரிச்சு போமா என்னை தூங்க விட்டு தொண்டு பேசிக்கிட்டுன்னு சொல்லி ஆண்டாளுக்கே கோவம் வந்துருக்கா பாரு. இருக்கட்டும், அதுவும் தேவைப்படுதில்ல. எல்லாம் ஆச்சரியமா 2 பட்டிமன்றம் தான் கூட பேச்சாளர் வந்தாங்க. 3வது நடுவராகி சார் ஒரு ஆள் திடீர்னு ஆளின் அழகராஜா ஜெகதீசன் வரல, நீங்க வர முடியுமா அப்படின்ட்டு. எனக்கு கூப்பிட்ட கூட முக்கியம் இல்லை, யாருக்கு போய் என்னை கூப்பிட்டாங்க. அதுல நான் ஆச்சரியப்பட்டு கிடந்தேன். அப்படி ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கிறாங்க. பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்திருக்காங்க. நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அதை சொன்னேன். அவங்க வீட்டுக்காரர் இறக்கி விட்டுட்டு தாம்பரம் தாண்டல ஒரு போன் வந்துச்சு. என்ன பண்ணுது, எதுவும் மறந்துட்டியா? இல்லைங்க, வெளியே வந்துட்டு கூட்டு போங்க. தாம்பரம் வரங்குள்ளையும் பிக் பாஸ்னு ஒரு ஆள் வெளியே வந்திருக்காங்கன்னா அதுவும் அவங்க தான். அப்படி பல்வேறு பெருமைக்குரியவர்கள், ஆன்மீக சொற்பொழிவு, பட்டிமன்றம், பாட்டு மன்றம், இப்படி அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு நடந்த ஜல்லிக்கட்டுகளிலேயே முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்னா அவங்க கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களை வரவேற்றார். எனக்கு இவங்களை விட உங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலியே 13 மாடி கட்டிடம், பளிங்கு கட்டிடம். அவங்க அப்பா அதுக்கு பின்னாடிதான் இழந்த படக்கடை போட்டிருக்காரு, வடக்கடையும் போட்டிருக்காரு. நீங்க போனீங்கன்னா 5 ரூபாய்க்கு பதில் 4 ரூபா சொல்லலாம். அன்னபாரதி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டோம்னா அது அவங்க தாத்தா. ஏன்னா அந்த காலம் பேசுற ஆளுக்கு பதில் சொல்லணும்ல. அவங்க தாத்தா வந்து அந்த திருநெல்வேலி பக்கத்துல கழுவுமலையில 13 பம்பு செட்டு கிணறு வச்சிருந்தார். பம்பு செட்டு கிணறுல ஒண்ணு வச்சிருந்தாரு, அது நம்மளுக்கு தேவையில்லை, அது அவர் இஷ்டம். எதுக்கு நம்ம அடுத்த ஆளுக்காக நம்ம பேசிக்கிட்டு அது புரணி மாதிரி போயிடும். அதனை தொடர்ந்து வந்திருக்கவங்க வந்து சாதாரண இங்கிருந்து அங்க இருந்துலாம் வரல. அவங்க வந்திருக்க ஊரை பார்த்தா நீங்களே மயக்கு போட்டு மல்லாக்கப்படுத்துவீங்க. கன்னியாகுமரி இந்தியாவின் கடை கோடி. காஷ்மீர் அங்கன்னா கன்னியாகுமரி அந்த பாயிண்ட் இருக்கும், இந்தியாவுடைய கடைசி பாயிண்ட். அது பக்கத்துல அவங்க வீடு. காலைல பல்ல விளக்கிட்டு வாய் ஒப்பிடிக்கிறதுல ஆண்டுகிட்டு இருந்தாலும் அலை அடிச்சுட்டு வாயை கழுவி விட்டு போகும். எப்படி ஒரு பாருங்க, காலையில மீன் குழம்புலாம் வைக்க வெறும் சட்டியை மட்டும் வச்சா போதும், அலையில மீன் அதான் வந்து தட்டுக்குள்ள விடும். இதெல்லாம் ஒரு இயற்கை. இயற்கையோடு இயங்கி போறவங்க. இந்த ஒவ்வொரு மாவட்டத்து பேச்சிலுமே ஒரு அழகு சார். நான் மதுரை பாசை, அவர் சார் வந்து 7 மொழியும் கலந்து 7ஆல பெருக்கி அடிக்கிறார். எல்லா ஊரும் அவர் சென்னையில் இருந்திருக்காரு. இந்த ஊர் பக்கம் விழுப்புரமா ஒரு சொந்த ஊர், நாகப்பட்டினம் தான் சொந்த ஊர். இப்படி 38 மாவட்டங்கள்ல இன்னைக்கு 7 மாவட்டத்துக்கு ஆட்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அது ஒரே இடத்துல கேட்கிற சுகம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி கன்னியாகுமரி பாசை ஒரு அழகான பாசை. பக்கத்தில் நாகர்கோவில், சங்கரன் அழகழகா இருக்கு. மக்கான்னு பேசுறது பாத்தீங்களா? நீங்க சென்னையில போய் சென்னை பாசை தெரியல, நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு கீரை கூட வாங்க. அன்னைக்கு போய் காலைல கோயம்பேடு மார்க்கெட்ல ஒருத்தர் கீரை வாங்க போனேன். என்ன எப்படி கீரை? நான் நல்லா கீரை. நீ எப்படி கீரை? இல்லனே எப்படி கீரை? நான் நல்லா கீரை. 4 மணி வரைக்கும் 2 பேரும் பட்டினியா கிடைக்கும். அவன் இந்த பக்கம் வந்தால் நம்மளுக்கு சிக்கல். அவனுக்கு அந்த அம்மூர் பாசை தெரியும்ல, உருளைக்கிழங்கு வாங்க போனேன். என்ன எப்படி உருள? நீ எப்படி வேணாலும் உருளு அப்படி குப்பையில உருண்டுகிட்டு இருக்கான. ஏன் உருளைக்கிழங்கு வாங்காம? பாசைகள் வித்தியாசப்படும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இலங்கை பாசை சார். தமிழை சரியா நெறியா பேசுறவங்க ஒரு ஆள் தான். நான் ஏர்போர்ட்ல இருந்து என்னை கூட்டு போய் வந்தவர் சுவிட்சர்லாந்துல சொல்றாரு, உங்களை வானூர்தி நிலையத்தில் கண்டு கொண்டேன்னாரு. எல்லாம் அழகான தமிழ் பார்த்தீங்களா? இப்படி இருந்தா கூட ரசிப்பது நம்ம தான். அந்த வகையில கன்னியாகுமரி மொழிக்கு ஒரு அழகு இருக்கு. சிறப்பா பேசக்கூடியவர்கள். பட்டிமன்றம், பாட்டு மன்றம், மேடையில் மட்டும் இல்லை. சொன்னேன் உங்களுக்கு, எங்க சன் டிவில காமெடி ஜங்ஷன் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுல வந்தாங்க. அதான் எங்கள் கடைசி நிகழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஒரு நுணுக்கங்கள் இருக்கு. ஆமா, சிறப்புகள் இருக்கு. சித்ரா அவர்கள் நல்ல பாடலோடு நகைச்சியோடு தான் குடும்பத்துக்கு நடக்கிற விஷயமே இயல்பாக எடுத்து சொல்லி உங்களை சிரிக்க வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி சேர்ந்த சித்ரா. முதல்ல ஆர்கனைசர் கேட்டாங்க, என்ன சார் நாங்க ஏற்பாடு பண்ணணும்? ஒன்னும் பண்ணோம்னா இரும்புல மேடை போடுங்க அப்படின்னு. ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமான ஆளை கூட்டு வரோம்? சும்மா நீங்க ஈஸியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு கேட்கலாம். 7 பேர் வந்தாங்க பேசுறாங்க. ஒவ்வொரு ஆளையும் கொண்டு வர்றது அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு நிஷாவுக்கு மட்டும் 6 லட்சம் ரூபாய் சொல்லிச்சு. கடைசியில் 6000 ரூபாய் கொடுத்து முடிச்சோம். அவங்க சொல்றது சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம ஒரு முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஆமா. அதனை தொடர்ந்து அடுத்து ஒரு பேச்சாளர், உங்களுக்கு அவங்களை அறிவுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதான் நேரடியாக நாங்கள் பட்டிமன்றத்துக்குள்ளே போறோம். இருந்தாலும் எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, எம்ஜிஆருடைய பேர் போட்டோ எடுத்து நினைச்சேன். அப்ப நான் பிறக்கல.
ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ரஜினி சார் கூட ஒரு போட்டோ எடுக்க நடக்கும். ஆனா அவருடைய ஜெயிலர்ல கூட நடித்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் பட்டிமன்றம் பேசிட்டு தன்னுடைய திறமையால் தன்னைத்தானே நகைச்சுவையில் 3 வகை, பிறரை கிண்டல் பண்ணி நகைச்சுவை செய்த ஒரு வகை, பிறரையும் தன்னை உயர்த்தி நகைச்சுவை செய்த ஒருவரை, தன்னைவே தாழ்த்தி கொண்டு நகைச்சுவை செய்து மிகவும் கடினம். அதை எல்லாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அதை செய்தே இன்னைக்கு உச்சம் தொட்டிருக்கிறது. அதுதான் மற்றவரை காயப்படுத்தாமல். அது மட்டும் இல்லாமல் அவுத்து உப்பாலிங்க வர்றாங்க, குக்கு துக்கம்மால வர்றாங்க, டிவி ஆஃப் பண்ணா கூட மண்டியை நீட்டிட்டு வெளியே வர்றாங்க. என்ன ஆஃப் பண்ணிட்டீங்க, போட்டு விடுங்க, கொஞ்ச நேரம் வந்துட்டு போறேன். இதெல்லாம் தேவைப்படும். எல்லா டிவியிலும் வர்றாங்க. வீட்டில் இருக்கிற வீட்டில் சிசிடிவியில் வந்துட்டு சார் கதவை தோறங்க சார், அப்படி இருக்கணும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை. இன்னைக்கு உள்ள பெண்கள்லாம் தன்னம்பிக்கை பார்க்கணும். பார்த்து எப்படி தன்னை நிலைநாட்டி போடணும், ஒரு சமுதாயத்தில் உயர்ந்தால வரணும்னு சொல்லி ரொம்ப சமூக நோக்கோடும் நடந்துக்கிறக்கூடிய அழகான ஒரு பெண்மணி. சிந்தனையா பேசுவாங்க, நகைச்சுவையா பேசுவாங்க. உங்களுடைய பாசத்திற்குரிய அறந்தாங்கி நிசா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களை வாழ்த்தி வரவேற்று. இப்ப நான் அவ்வளவு பேச விரும்பல. அடுத்து பட்டிமன்றத்துக்கு போயிடுவோம். ஏதோ ஜெயிலுக்குள்ள போற மாதிரி சொல்றான்னு நினைக்காங்க. நல்ல அழகான ஒளிவாங்கி நிறுவனம், பேர் என்னதுன்னு, கோமதி ஆடியோ. பாத்தீங்களா, அழகா பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம், அந்த நாகை, இன்னைக்கு நாகையில 2மே இருக்கு. கையும் இருக்கு, புன்னகையும் இருக்கு. நீங்க உங்க புன்னகையோடு இன்னைக்கு நீங்க சிரிக்கிற சிரிப்பு, அடுத்த ஆண்டு நீங்க விழா எடுக்கிறதுக்கும் அது உங்க உடம்புல ஒரு 6 ஆர்லி ஸ்பாட்ல ஒரே நேரத்தில் சாப்பிட்ட உற்சாகம் கிடைக்கும். நல்ல ஒரு வார்த்தை 100 டானிக்கு சமம். இந்த மேடையில பார்க்க போறீங்க. சில தன்னம்பிக்கை பேச்செல்லாம் பேசும், நாம் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பெரிய மோட்டிவேஷன் எதுனா, பெரிய தன்னம்பிக்கை எதுனா, தன்னை தானே சிரித்து கொண்டு உற்சாகப்படுத்துவதுதான் இருக்கிறதுலே சிறந்த மோட்டிவேஷன். அதை தவிர உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த ஒரு விஷயம் 3 தவிர்த்து, கரி, ஹரி, ஒரி. கரி என்பது மாமிசம், ஹரி என்பது வேகம், ஒரி என்பது கவலை. 3 விட்டாலே நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். இந்த மேடையில் நீங்க அதை நிரம்ப பெற போறீங்க என்று சொல்லி, வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலமா இந்த காலமான்ற விவாதம் தொடங்க போது பெரியவங்களா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏய் என்னடா பொறுப்புலாம இருக்க, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, தெருலைட்ல படிச்சேன்டா, தெருலைட்ல படிச்சேன், அறிக்கை லைட்ல படிச்சேன். பதிலுக்கு கேட்ட என்ன, பகல் எங்கேயா போனீங்க? பாத்தீங்களா, யாருமே சிரிக்கலன்றதுனாலதான் இது நிறைய மேடல் நான் சொல்றது. இருந்தாலும் எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. வந்தாங்க 20 பேர் வந்தாங்க, 20 நிமிஷம் கூட இல்லை, சட சட சடன்னு இறங்கிட்டாங்க. அன்னைக்கு 2 ஆள் தான் மேடைக்கு வந்தாங்க. 2.25 மணி நேரம் எங்களை கொண்டு கொலையா திருப்பிட்டாங்க. இங்கே ஒன்றை நான் பார்க்கிறேன், நகைச்சுவை மலை பொழிவார். முன்னுக்கு 25 பேர் வேகமா போய் உட்காந்துட்டாங்க. நகைச்சுவை மலை பொழிவாராம். உண்மையிலே நகைச்சுவை மலை பொழிஞ்சாருங்க. உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், பூரா நனைஞ்சிட்டாங்க, அடிச்சு சாரல் அடிச்சு வாயிலிருந்து முன்பக்கம் துவட்டிக்கிட்டு உட்காந்தான். அப்படின்னு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்கே அதெல்லாம் இருக்கா சார்? இயல்பாகவே நகைச்சுவை மலை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். காரணம், பேராசிரியர் கலக்கு போவது யாரு புகழ் பேராசிரியர் பழனி ஐயா அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்றார்.